காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து மதுராந்தகத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. மக்கள் நம் பக்கம் இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட வலிமையான இயக்கம் நம்முடைய இயக்கம். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு உட்பட பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் நம்முடைய கழகம் கூட்டணி வெற்றி பெறும். விளவங்கோடு இடைத்தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்றோம். ஒன்றல்ல இரண்டல்ல, அத்தனையும் முத்தான திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கிய கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த மாவட்டம் வேளாண்மை சார்ந்த மாவட்டம், தொழில் நிறைந்த மாவட்டம். இரண்டு பிரதான தொழில்கள், வேளாண்மை, மற்றொன்று தொழிற்சாலை, இன்னொன்று நெசவு. மூன்றையும் மையமாக வைத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம். அந்த மூன்று தொழிலும் இன்றைக்கு வலுவிழந்து இருக்கின்றது, நலிவடைந்து இருக்கின்றது. இன்றைக்கு நெசவு தொழில் படுபாதாளத்துக்கு போய்விட்டது. வேளாண்மை தொழில் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு விலை கிடையாது. தொழிற்சாலை இன்றைக்கு இயங்குவதே கேள்விக்குறியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் நாம் தேர்தலை சந்திக்கின்றோம். இந்த மூன்று தொழிலும் பிரகாசமாக சிறப்பாக எதிர்காலத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் அறிவித்தார் ராஜசேகர் வெற்றி பெற வேண்டும். இன்றைய தினம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே தமிழ்நாட்டை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சியிலே வலிமையான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.